உடல்நலக்குறைவு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தபடியே ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், தொடர்பான விவரங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் 2வது நாளாக இன்று அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட பணிகளுக்கான அந்த மனுக்கள் தொடர்பாகவும் எத்தனை மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் எவ்வளவு மனுக்கள் இதுவரை வந்திருக்கிறது என்பது குறித்தும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அரசு துறை உயரதிகாரிகளுடன் மருத்துவமனையில் இருந்தவாறே அரசின் திட்ட பணிகள் தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் இருந்தவாறே 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்காக பெறப்பட்டிருக்கின்றன என்றும் 5,74,614 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் எத்தனை மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது என்பது குறித்த விவரங்களை தெரிவிக்குமாறும் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்திடம் அவர் ஆலோசனை நடத்தியதாக இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் அரசு திட்டப்பணிகள் தொடர்பாக மருத்துவமனையில் இருந்தவாறே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு துறை அதிகாரிகளுடன் பல்வேறு திட்டப்பணிகள் தொடர்பாக ஆலோசனைகளை அவர் நடத்தி வருகிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறதா என்பது உள்ளிட்டவை குறித்தும் அவர் இந்த ஆலோசனையில் கேட்டறிந்தார். கடந்த 15ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளில் இதுவரை பெறப்பட்ட அந்த 5,74,614 மனுக்கள் பெறப்பட்டிருப்பதாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுக்கள் குறித்து அந்தந்த துறைகளுக்கான அதிகாரிகளுடன் அந்த மனுக்கள் அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தேவையான வசதிகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மருத்துவமனையில் இருந்தவாறே அந்த அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாக இப்போது செய்திக்குறிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனால் அப்போலோ மருத்துவமனையில் 3 நாட்கள் அவர் முழுமையாக ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்திய நிலையில் இன்று காலையிலும் அவருக்கு மருத்துவ பரிசோதனைகள் தேனாம்பேட்டை மருத்துவமனையிலும் மற்றும் அப்போலோ கிரீம்ஸ் ரோடு மருத்துவமனையிலும் நடைபெற்ற நிலையில் அரசு துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டப்பணிகள் தொடர்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தி மக்களின் தேவைகளை மற்றும் அவர்களுக்கான கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுமாறும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.